Hi, I am Sostik from SRT Tamil Entertainment. இன்னைக்கு நாம higher secondary second year மேல்நிலை இரண்டாம் ஆண்டு computer applications கணினி பயன்பாடுகள்ல chapter 7 looping structures தான் பார்க்க போறோம். PHP ல chapter 7 looping structure. Introduction to hypertext preprocessor PHP. Looping structures in PHP is an iterative control structure that involves executing the same block of code a specified number of times. So குறிப்பிட்ட டைமுக்கு திரும்ப ஒரே நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்னா PHP ல நம்ம லூப் ஸ்ட்ரக்சர் அதை நம்ம யூஸ் பண்ண போறோம். அந்த கன்சோல் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணிக்க போறோம். Loops that iterate for fixed number of times is also called as bounded loops. Loops that iterate for fixed number of times is also called as bounded loops. ஸோ குறிப்பிட்ட டைம் நம்பர் ஆஃப் டைம்ஸில் அந்த சுழற்சி திரும்ப நடந்தால் அதுக்கு பேர் வந்து பவுண்டட் லூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர். Loops that iterate for fixed number of times is also called as bounded loops. PHP supports 4 type of loops. So PHP ல வந்து 4 வகையான loops இருக்கு. ஒன்று for loop, while loop, for each loop, do while loop. ரொம்ப முக்கியம் for each loop. இங்க தான் நம்ம PHP ல தான் ஃபர்ஸ்ட் புதுசா பார்க்கறோம். அதனால மனப்பாடம் பண்ணிக்கோங்க. for loop, while loop, for each loop, do while loop. ஃபர்ஸ்ட் for loop பார்க்கலாம். The for loop is used when you know how many times you want to execute a statement or block of statements. ஸோ எத்தனை முறை நம்ம வந்து அந்த block of statements அதாவது எக்ஸிக்யூட் பண்ணணும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படின்றது நம்ம முன்னமே தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம for loop-ஐ யூஸ் பண்ணிக்கலாம். The for loop is used when you know how many times you want to execute a statement or block of statements. அதனோட சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் ஃபார் ஓப்பன் ப்ராக்கெட் இனிட் கவுண்டர் பாருங்கள் செமிகோலன் புள்ளி வச்சு கம்மா கொடுக்கணும். டெஸ்ட் கவுண்டர் புள்ளி வச்சு கம்மா இன்க்ரிமெண்ட் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுறோம். நெளிவு அடைப்புக்குறி போடுறோம் ஃப்ளவர் ப்ராக்கெட்டு. கோட் டு பி எக்ஸிக்யூட்டட் ஃப்ளவர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். ஃபார் லூப் நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு முறைக்கு 2 முறை, ஏன்னா சின்டாக்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேராமீட்டர்ஸ் என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்குது பாருங்கள் ஃபார் லூப்பில். ஒன்று ஃபர்ஸ்ட் இருக்கிறது இனிட் கவுண்டர். இனிட் கவுண்டர் எதுக்குன்னா இனிஷியலைஸ் த லூப் இனிஷியல் கவுண்டர் வேல்யூ. ஸோ லூப் கவுண்டர் வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு இனிட் கவுண்டர் அப்படின்ற பேராமீட்டர்ஸ் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ரெண்டாவதாக இருக்கிறது டெக்ஸ்ட் கவுண்டர். Test counter evaluate for every iteration of the loop. Evaluated for every iteration of the loop. So loop evaluate பண்றதுக்கு யூஸ் ஆகுது. If it evaluates to true, the loop continues. If it evaluates to false, the loop ends. ஸோ இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் லூப் கண்டினியூ ஆகும், ஃபால்ஸாக இருந்தால் லூப் வந்து எண்ட் ஆகும். அடுத்தது மூணாவதாக இருக்கிறது இன்க்ரிமெண்ட் கவுண்டர். இன்க்ரிமெண்ட் கவுண்டர் increase the loop counter value. ஸோ loop counter value இங்கே என்ன இருக்குதோ அதை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இந்த இன்க்ரிமெண்ட் கவுண்டரோட வேலை. இதுதான் ஃபார் லூப்பில் இருக்கக்கூடிய அந்த பேராமீட்டர்ஸ் மொத்தம் 3 இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோ சார்ட் ஆஃப் ஃபார் லூப் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃப்ளோ சார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோ சார்ட் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கண்டிப்பாக படிச்சிருப்பாங்க. இனிஷியல் ஆக்ஷன் ஃபஸ்ட்டு, லூப் கண்டினியூவேஷன் கண்டிஷன். ஸோ லூப் வந்து ஃபால்ஸாக இருந்தால் எண்டுக்கு போயிடும், லூப் ட்ரூவாக இருந்தால் திரும்ப நடக்கும். அதுதான் ஸ்டேட்மெண்ட்ஸ், லூப் பாடி, ஆக்ஷன் ஆஃப்டர் ஈச் இட்ரேஷன். ஸோ என்ன ஆக்ஷன் நடக்கணுன்றது ஒவ்வொரு இட்ரேஷன் முடிஞ்ச பின்னாடி ஒவ்வொரு சுழற்சி முடிஞ்ச பின்னாடியும் என்ன ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்றது இங்கே கொடுக்க போகிறோம். அந்த ஆக்ஷன் இந்த லூப் வந்து ட்ரூவாக இருந்தால் திரும்பவும் ஆக்ஷன் திரும்பவும் நடக்கும், திரும்ப நடந்துகிட்டே இருக்கும் லூப் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும். ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா வெளியே வந்துடும். இதுதான் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐக்கு 0 கொடுத்துருக்காங்க. ஐ வந்து 100 வர வரைக்கும், அதாவது 99 வர வரைக்கும், 100 விட கம்மியாக 99 வர வரைக்கும் லூப் ரன் ஆகிட்டே இருக்கும். ஐ ப்ளஸ் ஒவ்வொன்றா ஐக்கு வந்து ஏற்கனவே 0 இருக்குது. இங்கே வந்து திரும்ப போகும்போது ஐ 1 ஆகிடும். ஐ 2, 3, 4, 5, 99 வர வரைக்கும். 100 வந்தோடனே லூப் ஃபால்ஸ் ஆகிடுது. 100 பெருசு கிடையாது, ஈக்குவல் தான். அதனால் ஃபால்ஸ் ஆகிடும், எண்டுக்கு வந்துடும். ஸோ இதான் வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. அதே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ரோக்ராமு. எக்ஸாம்பிள் நமக்கு தெரியும் PHPயில் லெஸ் தேன் $PHP இப்படி தான் ஆரம்பிக்கணும் ஒரு ப்ரோக்ராமை. ஃபார் போட்டுக்கிறோம். PHPயில் வேரியபிள்ஸ் எப்பவுமே நம்ம டாலர் சிம்பிளில் தான் கொடுக்கணும், அதுவும் பார்த்துக்கோங்க. $i = 0 இனிஷியலைஸ் பண்ணுறோம். $i less than 10. ஸோ கண்டிஷன் கொடுத்துருக்குறோம். $i++ இன்க்ரிமெண்ட் இங்கே கொடுத்துருக்குறோம். ஸோ ப்ரோக்ராம் இன்க்ரிமெண்ட் ஆகுது. த நம்பர் இஸ். இரண்டாவது லூப்பு ஃபார் ஈச் லூப். இது வந்து ஒரு ஸ்பெஷல் லூப்பு PHPயில். ஃபார் ஈச் லூப் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்
exclusively available in PHP and is mainly used for looping through the value of an array. So for each வந்து PHP ல இருக்கக்கூடிய ஒரு exclusive loop பாருங்க, mainly used for looping through the values of an array. So கண்டிப்பா array யூஸ் பண்றதுக்காக மெயினா இந்த for each loop யூஸ் ஆகுது. இத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. values of an array, values of an array அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. The loop iteration depends on each key value, each key value இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த loop அதாவது இந்த for each loop வந்து எதை பொறுத்து அமையுதுன்னா key value பொறுத்து அமையுது. Each key value pair in the array. The loop iteration depends on each key value pair in the array. For each loop iteration, the value of the current array element is assigned to $value variable and the array pointer is advanced by 1. For each loop iteration, the value of the current array element is assigned to value variable and the array pointer is advanced by 1 until it reaches the end of the array element. So for each அந்த loop iteration வந்து value current array element வந்து அந்த variable value அப்படின்ற ஒரு வேரியபிள் நம்ம கொடுத்திருந்தோம் அப்படின்னா அந்த வேரியபிளுக்கு அசைன் ஆகுது. and the array pointer is advanced by 1. இந்த array pointer பாத்தீங்கன்னா ஒன்னு முன்னாடி இருக்கும். அது நம்ம ப்ரோக்ராம் பார்க்கும்போது நமக்கு புரியும். அது இப்போ நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. அது மட்டும் மனப்பாடம் மட்டும் பண்ணிக்கோங்க. pointer is advanced by 1 until it reaches the end of the array element. ஸோ ப்ரோக்ராம் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். syntax for each ப்ராக்கெட்டுக்குள்ள $array இது வந்து ஒரு வேரியபிள். டாலர் சிம்பிள் இருந்தால் வேரியபிள் as $value. ஸோ அரேவை வந்து வேல்யூக்கு அசைன் பண்ணிக்கிறோம். அதான் as assign asனா assign code to be executed. ஸோ சீக்வன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. சீக்வன்ஸ் ஈக்குவல் டு 18 20 32 ஃபார் ஈச்சில் கொடுத்துருக்கோம். ஃபார் ஈச் எக்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸை வந்து எக்ஸுக்கு அசைன் பண்ணுறோம். எக்ஸோட 0 18, எக்ஸோட 1 20, எக்ஸோட 2 32 அந்த மாதிரி print x. ஸோ print ஆயிடுது. The for each construct provides an easy way to iterate over arrays. ஸோ அரேவில் ஒரு விஷயம் திரும்ப சுழற்சி முறையில் நடக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து for each யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். இங்கே PHPல for each works only on arrays and objects and will issue an error when you try to use it on a variable with a different data type or an uninitialized variable. ஸோ கண்டிப்பாக எரர் காமிக்கும். டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்பாகவோ அன்இனிஷியலைஸ்டு வேரியபிளாகவோ இருந்தால் எரர் காமிக்கும். ஃபார் ஈச் வந்து அரேவிலையும் ஆப்ஜெக்டில் மட்டும் ஒர்க் ஆகும். அது பார்த்துக்கோங்க. ஃபார் ஈச் ஒர்க்ஸ் ஒன்லி ஆன் அரேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. PHP $student_name equal to அரேவுக்குள்ள மகிழன், இனியன், நிலானி, சிபி, ஷினி எல்லாமே டபுள் கொட்டேஷனில் கொடுத்துருக்காங்க. கம்மா போட்டிருக்கு. ஃபார் ஈச் student_name as value. ஸோ வேல்யூ வந்து student_name நேமில் இருக்கிறத வேல்யூக்கு அசைன் பண்ணிடுறோம். எக்கோ வேல்யூ பிரிண்ட் ஆகும். அவ்வளோதான், லைனாக பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். PHP loop often when you write code you want the same block of code to run over and over again in a row. Instead of adding several almost equal code lines in a script, we can use loops to perform a task. PHP loop often when you write code you want the same block of code to run over and over again in a row. So ஒரு ரோவில் திரும்ப சேம் block of code வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா PHP loop ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Instead of adding several almost equal code lines in a script, we can use loop to perform a task. ஸோ ஒரே ஈக்குவல் கோடை வந்து திரும்ப யூஸ் பண்ணுறதுக்கு போல நம்ம லூப்பை யூஸ் பண்ணிக்கிறது PHPல பெட்டர். அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூன்றாவது while loop. The while loop executes a block of code as long as the condition specified in the while statement evaluates to true. ஸோ while statementல நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்க போகிறோம். அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். அதுதான் while loop. ஸோ இனிஷியலைசேஷன் கொடுக்குறோம், while கண்டிஷன் கொடுக்குறோம். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் திரும்ப ரன் ஆகிட்டே இருக்கும். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் எக்ஸிட் ஆகிடும் லூப்பு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 2 அப்படின்னு எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம். அப்டேஷன் அது கொடுத்துக்க போகிறோம். while லூப்பினுடைய சின்டெக்ஸு while condition is true, code to be executed. Example, student_count is equal to 10, student_number equal to 1, while student_number less than equal to student_count. 10 வர வரைக்கும் நம்பர் 1 கொடுத்துருக்கோம். 10 வர வரைக்கும் ரன் ஆகிட்டே இருக்கும். எக்கோ the student number is student_number பிரேக் ஆகிடுது. student_number ++. student_number ஏற்கனவே 1 இருக்குது. அது 1 ப்ளஸ் ஆக ஒவ்வொன்று ப்ளஸ் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு லூப் முடியிருக்கு வரைக்கும். ஸோ நம்ம ப்ரோக்ராம் பார்க்கலாம், அப்போ நமக்கு புரியும். இப்போ நம்ம
நம்ம லூப் மட்டும் பார்க்கறதுனால நம்ம இப்போ ப்ரோக்ராம் பார்க்கல. நெக்ஸ்ட் நான்காவது do while loop. The do while loop is always very similar to the while loop. do while loopum while loopum சேம் தான். ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா பட் எக்ஸிக்யூட் த பிளாக் ஆஃப் கோட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் பிஃபோர் எவால்வேட்டிங் த கண்டிஷன்ஸ். டூ வைலில் என்னன்னா ஒரு முறையாவது அந்த கோட் ஆஃப் பிளாக்கை எவால்வேட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் கண்டிஷனை செக் பண்ணணும். அதுதான் டூ வைல். ரொம்ப முக்கியம். இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் காம்படிட்டிவ் எக்ஸாமில். எக்ஸிக்யூட் த பிளாக் ஆஃப் கோட் அட்லீஸ்ட் ஒன்ஸ், குறைந்தபட்சம் ஒரு முறையாவது பிளாக் ஆஃப் கோடை ரன் பண்ணணும் பிஃபோர் எவால்வேட்டிங் த கண்டிஷன். பிஃபோர் எவால்வேட்டிங் த கண்டிஷனை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறையாவது அந்த பிளாக் ஆஃப் கோடை execute பண்ணணும். Here the condition is evaluated only at the time of exit of each iteration. Here the condition is evaluated only at the time of exit of each iteration. Exit ஆகும்போது தான் அந்த கண்டிஷனை செக் பண்ணி அது தவறாக தான் வெளியே வந்துடும். அதுதான். ஸோ ஸ்டார்ட் லூப்பு do something, do while loop run the looping code. ஃபர்ஸ்ட் லூப்பிங் கோடை ரன் பண்ணிடும், அப்புறம் செக் பண்ணும். அண்ட் தென் செக் ஃபார் த கண்டிஷன் செக் பண்ணுது. திஸ் happens at least once. ஸோ இது ஒரு முறையாவது ரன் ஆகிடும். திஸ் happens at least once. ஸோ ஒரு முறையாவது இது ரன் ஆகிடும். இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க, வேறு வழி இல்லை. இதே மாதிரி கொடுத்து அப்படியே கேட்டுருவாங்க ஏதாவது. ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் திரும்ப அந்த இட்ரேஷன் நடக்கும். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் ஸ்டாப் ஆகிட்டு வெளியே வந்துடும் லூப். அதனோட சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. டூ கோட் டு பி எக்ஸிக்யூட்டட் கண்டிஷன் ஃப்ளவர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம். வைல் கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஸோ செமிகோலன் இருக்கணும், பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல தான் நம்ம நிறைய தப்பு பண்ணுறோம். வைல் கண்டிஷன் இஸ் ட்ரூ செமிகோலன், இது மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ அதே தான் கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் கவுண்ட் 10, ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் நம்பர் ஈக்குவல் டு 1. டூ ஒரு முறையாவது ரன் ஆகிடும். த ஸ்டூடெண்ட் நம்பர் இஸ் ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் நம்பர். என்னென்னு பிரிண்ட் ஆகும் அப்படின்னா ஸ்டூடெண்ட் நம்பர் 1 ஒரு முறை முதல்ல பிரிண்ட் ஆகிடும், அப்புறம் ஒன்று இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் கண்டிஷனை செக் பண்ணுது. கண்டிஷன் ட்ரூ ஆக்கிற வரையும் ரன் ஆகிட்டே இருக்கும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் வெளியே வந்துடும். பாயிண்ட் டூ, ரிமெம்பர் PHP while loops execute a block of code while the specified condition is true. PHP while loops execute a block of code while the specified condition is true. கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் while loop ரன் ஆகிட்டே இருக்கும். The for loop is used when you know in advance how many times the script should run. ஸோ ஃபார் லூப் வந்து எத்தனை முறை நம்ம ரன் ஆகணும் அப்படின்றது ஏற்கனவே நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஃபார் லூப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் ஈச் லூப் ஒர்க்ஸ் ஒன்லி ஆன் அரேஸ் அண்ட் இஸ் யூஸ்ட் டு லூப் த்ரூ ஈச் கீ வேல்யூ பேர் இன் அன் அரே. ஸோ ஃபார் ஈச் லூப் வந்து அரேவில் மட்டும் ஒர்க் ஆகும். அந்த வேல்யூஸை வந்து அரேவுக்கு நம்ம பேர் பண்ணிடுறோம். Do while loops throw a block of code once and then repeat the loop as long as the specified condition is true. ஸோ ஒரு முறையாவது do while வந்து பிளாக் ஆஃப் கோடை வந்து ரன் பண்ணிவிடும், அப்புறம் வந்து கடைசியாக எண்டில் தான் வந்து செக் பண்ணுது. ஸ்பெசிஃபைட் கண்டிஷன் இஸ் ட்ரூவாக இருந்தால் திரும்பவும் லூப் ரன் ஆகும். Glossary, looping structure. In programming, it is often necessary to repeat the same block of code a given number of times or until a certain condition is met. This can be accomplished using looping statements. ஸோ ஒரே ப்ரோக்ராம் பிளாக் ஆஃப் கோடை வந்து திரும்ப யூஸ் பண்ணணும், அல்லது வந்து ஒரே லைனை திரும்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம லூப்பிங்கை யூஸ் பண்ணிக்கலாம், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் லூப்ஸ் எக்ஸிக்யூட் a block of code a specified number of times. ஸோ ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் அந்த பிளாக் ஆஃப் கோடு யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபார் லூப்பு. For each loop, the for each construct provides an array way to iterate over arrays. ஸோ அரேவுக்கு for each loop யூஸ் பண்ணிக்க போகிறோம். While loop, PHP while loops execute a block of code while the specified condition is true. PHP while loop execute a block of code while the specified condition is true. So next video la forms and files பார்க்கலாம்.